Hi buddies, this is Navin Vice. ஒரு புதுசா சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவா ரிலீஸ் ஆன கொரியன் மாடர்ன் ட்ராமாவான மை ராயல் எனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் 300 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஜோஷன் ஆட்சி காலம் தான் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு ரெட் டைல் ஸ்டார் வந்து தோன்றுது. அந்த நட்சத்திரம் வந்ததுக்கு பின்னாடி நாட்டில் நிறைய கிரைம், டிசாஸ்டர், அப்புறம் கெட்ட சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் இதை ஒரு பேட் லக், ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் காங் டான் ஷிம் அப்படிங்கிற ஒரு பெண் சாதாரண காங்கோ பென் பொசிஷனில் இருந்து ராயல் கான்சன்ட் லெவலுக்கு வந்து உயர்த்தப்படுறாங்க. அதாவது கீழ்மட்டத்தில் இருந்த அவங்க திடீர்னு அரச குடும்பத்தில் ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு வந்து வராங்க. இதுவும் அந்த கெட்ட நேரத்தோட அறிகுறிகளோடு சேர்ந்து நடக்கிறதுனால அரண்மனையில் இருந்த பல பேருக்கு இது ரொம்ப சந்தேகத்துக்குள்ளதா வந்து தோண ஆரம்பிக்குது. ரொம்ப கெட்ட விஷயமா இருக்குமோ அப்படின்னு நம்புறாங்க. அதனால அரண்மனையில் இருக்க எல்லாரும் அவளை வந்து எப்படியாவது ஒழிச்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்பதான் நாட்டில் வந்து அமைதி வந்து திரும்ப வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவளை வந்து கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவன் மேல 2 குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஒன்று, இளவரசரை வந்து அவன் வந்து கொல்ல முயற்சி பண்ணா அப்படின்னும், இன்னொன்று கான்ஸ்டன்ட்டா அவன் தாக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி 2 பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கான் டான் ஷிம் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு இந்த துரோகிகள் இருக்க இடத்துல உயிர் வாழணும்னு நினச்சது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த காங் டான் ஷிம் பேசுகிறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவளுக்கு வந்து வலுக்கட்டாயமாக விஷத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அவளை அந்த விஷத்தை வந்து குடிச்சிடுறான். அப்போ அவளோட ஷ்வாமன் ஹாங் வந்து ரகசியமாக இந்த காங் டான் ஷிம்மோட பிளட்டை வச்சு ஒரு சடங்கு வந்து நடத்துகிறான். அது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவள் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பையனோட முகம் அவளோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதே நேரத்தில் வானத்தில் சோலார் எலிப்ஸ் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டி மலை கூட அங்கே பெஞ்சிட்ருக்கு. அடுத்த நொடி நம்ம காங் திடீர்னு 21 சென்ச்சுரியில் வந்து விழுகிறாங்க. அவங்க அங்கேருந்து எழுந்து வரா. ஆனால் அவள் இப்போ சென்சியோரி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்களோட உடம்புல தான் வந்து இருக்கிறான். அவள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ஷூட்டிங்கில் ஆக்ட்ரஸான ஜிஹியோவுக்கு ஸ்டாண்டினாக வந்து வேலை பார்த்துட்ருக்கா. அவள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனனால சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கூடையும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அவள் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க. அதே நேரத்தில் சாஜி கே அப்படிங்கிற பணக்கார வாரிசு ஒருத்தன் ஒரு பெரிய ஸ்கேண்டலில் வந்து சிக்கியிருக்கான். பப்ளிக் அவனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவன் வந்து பவரை வந்து அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அதே நேரத்தில் வெளியில் வந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவனோட கஷின் முண்டோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் மேலே இவன் கத்தி கத்தி கோவப்படுறதும் பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது மாதிரி வந்து காட்டப்பட்டிருக்கும். முண்டு இதை பற்றி கேள்வி கேட்டதும் அவன் ஸ்மார்ட் அப்படியே பேச்சை திருப்பி விட்டுருவான். தன்னைத்தானே அப்படியே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து காட்டிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கசினோட கவனத்தை அதுலேருந்து திசை திருப்புற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் சிஹேக்கு அவனோட அம்மா வந்து ஒரு ஆக்ட்ரஸுங்கிறதுனால அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு தொடர்ந்து அவனை இன்சல்ட் பண்ணுறதையும் வந்து காட்டுறாங்க. சிஹி இப்போ தன்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனியான பாய்ஜியை வந்து நடத்திட்டு இருக்கான். அவன் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுலேயும் கவனம் செலுத்திட்டு இருப்பான். ஸ்கேமர்ஸ் மீது ரிவெஞ்ச் எடுத்தாலும் சரி, இல்லை பிளைண்ட் டேட்டில் இருந்தாலும் சரி, எல்லாமே அவன் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் வந்து செஞ்சுட்டு இருப்பான். அவனோட செக்ரட்டரி மிஸ்டர் சாண்டா அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்ஃபிடென்ட் மாதிரி பக்கத்துணையாக வந்து இருப்பார். அவன் தன்னோட கம்பெனி மூட லைட்டாக வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறவன். அதே நேரத்தில் வைரலான வீடியோ ஒரு டீப் ஃபேக்னு தெரிய வருது. இதை பார்த்ததும் சிஹே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். உடனே மிஸ்டர் சான்க்கு வந்து ஒரு ஆர்டர் போடுறான். அந்த டீப் ஃபேக் கம்பெனியை அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்னதான் அவன் வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனுக்கு வர அந்த வெறுக்கத்தக்க கமெண்ட்ஸ் எல்லாமே அவனோட மனசை ரொம்ப பாதிக்குது. அவனோட கிராண்ட் ஃபாதர் டால்சு வந்து அவனை பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனால் சிகே வந்து அவரோட சின்சியரிட்டியை கூட நம்பாம ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து இருக்கான். இன்னொரு பக்கம் காங்கை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காங் வந்து பயந்துட்டு தான் இருப்பான். அதுக்கு பின்னாடி அந்த ஷாமன் குவாங் தான் அவளை வேறத்தவங்களோட உடம்புல வந்து மாற்றி விட்டுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவள் லோ ப்ரொஃபைலில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறான். ஆனால் அவளோட பழையங்காலத்து அந்த ஜோஷன் காலத்து பேச்சு காரணமாக ஈஸியாகவே காங் எல்லாரோட அட்ராக்ஷனையும் வந்து தான் பக்கம் இழுக்கிறான். அவள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஃபேஸை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவா. ஜூஹோவும் என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சி சிஓ ஹாங்கும் அவளுக்கு வைப்பர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. அவ கடைசியா அந்த ஜியோ போஹாங் பேலஸை விட்டு வெளில வரும்போது மாடர்ன் ஷியோல் சிஸ்டியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அங்கே இருக்கக்கூடிய உயரமான பில்டிங்ஸு,
ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், எல்இடி ஸ்க்ரீன்ஸ், அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவளுக்கு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. அந்த கன்ஃபியூஷனில் அவள் ரோட்டில் வந்துட்டு இருக்க சிஹேயோட கார் முன்னாடி போய் விழுந்துடுறா. சிஹே அவளை பார்த்த உடனே என்ன ஆக்சிடென்ட் ஆக மாதிரி ட்ராமா போட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு பார்க்குறியா, இதெல்லாம் என்கிட்ட நடக்காதுங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். சிஹே இப்படி பேசுறது கேட்கவும் காங்க்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆயிரும். உடனே அவன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையால் அடிச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் அங்கே இருக்க இலதலையெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. சிஹே இந்த மாதிரி அவனை திரும்பி அடிக்க போகிற நேரத்தில் மக்கள் எல்லாரும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. அதை பார்த்தோன்னே அவன் அடிக்கிறத வந்து நிறுத்திடுறான். அப்போ அந்த சிஹே அவளுக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் யூஸ் பண்ணுற கார்டு இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பின்னாடி காரில் போயிட்டு இருக்கும்போது மிஸ்டர் சானோட ரொம்ப கோமா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து அவனை சப்கான்ட்ராக்டர் அப்யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சான் அந்த உண்மையை கிளாரிஃபை பண்ணி அந்த லாஜிஸ்டிக் ஏஜென்சி தான் தன்னோட பவரை துஷ்பிரயோகம் பண்ணி இப்போ இது வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் காங் வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப்காக ஜோசன் மியூசியம்க்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே அவளோட பழைய அந்த ப்ளம் பிளாசம் பெயிண்டிங் வந்து இருக்கும்ல, அது டிஸ்பிளேல வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு கிரெடிட் வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. குயின் முன் ஆன்ஜியானுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டார் கைடும் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து காங் வந்து ஒரு வில்லி அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வந்து பேசியிருப்பாங்களா. அது அந்த மாதிரி மோசமாக வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கவும் காங்க்கு வந்து மனசு உடஞ்சி போயிடும். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த ஒரு நேரத்தில் அவள் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை வந்து சந்திக்க போகிறான். அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படிங்கிறது குறி சொல்கிறவங்களை வந்து பார்க்க போகிறான். அந்த நபர் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஷாமன் குவாங் மாதிரியே வந்து தோற்றமுடையவராக இருப்பார். அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அவரோட கதையை வந்து நம்புகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து காங் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, கால சக்கரத்துக்கு இடையில வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவள் காலத்தை கடந்து பயணம் செஞ்சு வந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிஹே தன்னோட புது லான்ச் ப்ராஜெக்டான டைனசைட்காக ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் மீட்டிங்கில் வந்து இருக்கிறான். அங்கே இன்வெஸ்டராக வந்திருக்க ஒரு பொண்ணு அப்படியே அவனை பேசி மயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போலாம் பணக்கார ஒருத்தரை அடித்தா போதும் அவங்களாம் இன்ஸ்பிரஸ் ஆயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பா அவள் சிஹேயை. இதை கேட்ட மிஸ்டர் சானுக்கு உடனே காங் வந்து சிஹே வந்து அடிச்சிருப்பாங்கன்னு அந்த சீன் தான் வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சிஹே கொஞ்சம் கூட மைண்ட் அப்செட் ஆகாமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை வந்து விட்டுருவான். அதே நேரத்தில் ஒரு சம்மர் சவர் ஆரம்பிக்குது. அந்த ஒரு மூமெண்ட்ல காங் ஃபைனலி தான் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிக்கிறான். அவள் ஒரு டிசிஷன் எடுக்கிறா, இந்த பணக்கார சிஹையை தான் நான் என்னோட ஷீல்டாகவும் ஸ்வாடாகவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அதே நேரத்தில் ப்ரோட்டஸ்ட் ஒருத்தன் பயோஜியோ பில்டிங்குள்ளே ஊடுருவுறான். அந்த நேரத்தில் காங்கும் அங்கே வந்து சேர்றா. டைனசைட் என்ன கான்செப்ட்னா கொரியன் கல்ச்சரை ஷோகேஸ் பண்ணணும், அதாவது ஃபேஷன் கேஸ்டிங் ஈவெண்ட்டாக வந்து இருக்கிறது. அங்கே ஓப்பன் கேஸ்டிங் கால் வந்து நடக்குது. எல்லா மாடல்ஸும் ஜோசன் ராயலிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அங்கே தவறதெல்லாம் நம்ம காங்கும் அந்த குரூப்புக்குள்ள வந்து இழுக்கப்படுறா. அதே நேரத்தில் ஜீஹோவும் அங்கே வரா. அவள் மறுபடியும் காங்கிட்ட வந்து வம்பளுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம காங் வந்து அதே எனர்ஜியோட திரும்ப பேசிகிட்டு இருக்கனால ஜீஹோவால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி போயிடும். ஆடிஷனில் ஜீஹோ மேல் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அமைதியாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறான். ஆனால் நம்ம காங் அவளோட அஸ் யூஷுவல் எப்படி பர்சனாலிட்டி அவளுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருப்பான், எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டான். சிஹே அங்கே ஆடிஷனை பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு காங்கை பார்த்ததும் அவன் எப்படி ஷாக் ஆயிடுறான். காங் அவன்கிட்ட டீல் பேச அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் சிஹே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் காங் அவனை விடுற மாதிரியே தெரியல, அவனோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அந்த ஒரு நேரத்தில் மறுபடியும் சோலார் எலிப்ஸ் வந்து நடக்குது. காங்க்கு வந்து ஏதோ தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அங்கே ஒரு அசெஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து தோணும். உடனே அவள் ஷீஹையை தான் பக்கம் இழுத்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு சமயத்தில் பில்டிங்ல இருந்து ஒரு டம்மி ப்ரோட்டஸ்ட் யூனிஃபார்ம்ல இருந்து கீழே நேராக சிஹேயோட கார் மேலே வந்து விழுகிறான். சிஹே வந்து டக்குன்னு காங்கை தன்னோட பக்கம் இழுத்து அவளை வந்து ஷீல்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காங்கை வந்து சிஹே வந்து காப்பாற்றுவான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.